நீங்கள் இன்னும் எம்ஆர்எஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொலை தூரம் தேடினே தொடும் தூரம் ஆய்விட. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிய மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ரிலிக்கல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை எதில் எடிட் பண்ண போகிறோம்னா, alightmotion ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். alightmotion ஆப் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் உள்ள ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி 4:5 செலக்ட் பண்ணி க்ரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன இமேஜை எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட்டில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இமேஜ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். இந்த பெருசாக அது பாருங்கள். அதை உங்களோட ஸ்க்ரீன் கரெக்டாக வச்சுட்டு டாப்பில் ஃபஸ்ட்டில் மூவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் 30 செகண்ட்ஸுக்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறீங்கன்னா 30 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 8 செகண்ட்ஸுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ 8 செகண்ட்ஸுக்கு நான் வச்சுக்கிறேன். அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ரைட்டில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணி ஓரளவுக்கு சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பெருசாகிற வரையும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த ஸ்கொயர் இமேஜை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. அந்த ரெக்டாங்குலர் இமேஜை உங்களுக்கு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. அந்த ரவுண்ட் ரெக்டாங்குலர் இமேஜை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் 30 செகண்ட்ஸுக்கு வச்சுருந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. நான் 8 செகண்ட்ஸுக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ 8 செகண்ட்ஸுக்கு இழுத்து விட்டுக்கிறேன். எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீஜரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதில் சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஆட் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் டெப்த் இருக்கும், அதை வந்து 7 வச்சுக்கோங்க. தள்ளி 7 வச்சுக்கோங்க. எதையுமே கீழே உள்ளதெல்லாம் எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப உங்களோட வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு பேரலாக்ஸ்னு ஒரு இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டில் உள்ளதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து 8 செகண்ட்ஸுக்கு வீடியோ எடிட் பண்ணியிருக்கிறதுனால 800 வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 30 செகண்ட்ஸுக்கு எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா 3000 வைக்கணும். அப்புறம் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 4.2 சம்திங்கில் வச்சுக்கோங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனுக்கு போயிட்டு தேர்ட் ரைட்டில் உள்ளதை செகண்ட் ரைட்டில் உள்ளதை -45 டிகிரியில் குறைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து தேர்ட் ரைட்டில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் செட் ஆகிற வரையும் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் அண்ட் ஆப்டிக்கல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டன் ஆப்ஷன் போயிட்டு லீனியர் டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சாங்கை ஆட் பண்ணணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டியர் காம்ரேட்டில் உள்ள அலைப்பாயா சாங்கை ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையான லைனை மட்டும் கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வர போகிறேன். இப்போ நானே கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தேவையான லைனை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில். இப்போ இதில் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சாங்கோட ஃபஸ்ட் லைனை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் வச்சுக்கோங்க. டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் போயிட்டு தேர்ட் ரைட்டில் உள்ளதை கிளிக் பண்ணி ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் உள்ள மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க.
இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தேவலாம். ஸோ தேர்ட் ரைட்டில் வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ ரிலீக்ஸை கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனோட எண்டில் சாங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு உங்கள் சாங்கோட செகண்ட் லைனை காப்பி பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் இருந்ததை எரேஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் போயிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்பவும் லாஸ்ட்டில் உள்ள தேர்டில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி சைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தேர்ட் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த செகண்ட் டெக்ஸ்ட்டு அந்த தேர்ட் டெக்ஸ்ட்டு முடியும்போது தேர்ட் லைன் முடியும்போது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு அதில் இருந்ததை இரேஸ் பண்ணிவிட்டு தேர்ட் லைனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கு கிளிக் பண்ணிடுறேன். கொஞ்சம் நவுத்தி நானே வச்சுட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப ஃபோர்த்து டெக்ஸ்ட்டை இழுத்து விட்டுட்டு சாங்கை ப்ளே பண்ணுறேன். ஃபோர்த்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு ஃபோர்த்து லைனை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு 4 டெக்ஸ்ட்டு தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த 4 டெக்ஸ்ட்டையும் நான் இப்போ எடிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. டாப்பில் உள்ளதை ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்பேஸிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு 6 வச்சுக்கோங்க. 6 ஆர் 7 6 வச்சுக்கோங்க. 6 கரெக்டாக இருக்கும். ஸ்பேஸிங் எதுக்குன்னா அந்த வேவோட ஸ்பேஸ் தான். மேக்னிடியூடு வந்து ஒரு 0.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு கீயை செட் பண்ணுங்கள். அதில் பேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி ஒரு 3 கிட்ட வச்சுக்கோங்க. ஒரு 2.3 கிட்ட வச்சுக்கோங்க. 2.5 கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அந்த மேக்ஸுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு விப்புங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0வே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு எண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு எண்டை வந்து 0 வச்சுக்கோங்க. திரும்ப -8 வச்சுக்கோங்க. 0ல் -8 வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 120 அது வந்து ஒரு 130 வச்சுக்கோங்க. திரும்ப கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஆட் பண்ணுங்கள். திரும்ப எண்டில் ஒரு கீ ஆட் பண்ணுங்கள். அந்த எண்டில் உள்ள கீக்கு எண்டு வந்து 0 -8 வச்சுக்கோங்க. திரும்பவும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த எண்டில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு 3 டாட்ஸை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப தேர்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு எஃபெக்டையும் கிளிக் பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க.
இப்போ சாங்கை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்டாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்டாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.